ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். சந்தோஷ் டாக்டர் எங்க இருக்காரு? வெளியில இருக்காரு. ஒரு நிமிஷம். வினய், உனக்கு மித்ரா மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வேற எந்த பொண்ணா இருந்தாலும் நம்பிக்கை இழந்து கடவுள் தான் காப்பாத்தணும்னு சொல்லி ஒரு மூலையில போய் உட்கார்ந்துருப்பா. ஆனா மித்ரா கடவுள்கிட்ட மட்டும் வேண்டிக்கிட்டா பத்தாதுன்னு டாக்டர் கோட்டையே கலட்டி வீசிட்ட சந்தோஷ் சாரை பார்த்து மறுபடியும் கோட்டை மாட்டி கூட்டிட்டு வந்தாப்பா. நாங்க எல்லாருமே இனிமே நீ பொழைக்க மாட்ட, உன் வாழ்க்கையே முடிஞ்சதுன்னு நினைச்சப்ப நம்பிக்கையே இழக்காம போறன்னது மித்ரா மட்டும்தான். வினய், நான் உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன். இனிமே நீ வாழ போற ஒவ்வொரு நாளும் நீ மித்ராவுக்கு நன்றி சொல்லிட்டே இருக்கணும்டா. இந்த அம்மா இன்னும் மனசு மாறலையோ? நானும் சொல்லி பாத்துட்டேன் டாக்டர். அவங்க இன்னைக்கே போகணும்னு ஒத்த கால நிக்கிறாங்க. அப்படி என்ன அங்க எமர்ஜென்சி? ஒருவேளை நாங்க இங்க உங்க வசதி கம்மியா பண்ணிட்டோமா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல சமந்தி. ஊர்ல தாரணி மட்டும் தனியா இருக்கா. வயசு பொண்ணு, துணைக்கு ஆள் இல்லாம பயந்து போயிருப்பா. அதான். அதுக்கு எதுக்கு நீங்க போகணும்? தாரணி இங்க வர வச்சுட்டா போச்சு. எல்லாரும் ஒரே வீட்டுல ஒன்னா சேர்ந்து இருக்கலாம். எங்களுக்கும் நீங்க சொன்ன மாதிரி உங்க கூட கொஞ்ச நாள் சேர்ந்து இருக்க ஆசைதான். ஆனா தாரணி படிப்பு இருக்குல்ல. அப்பா, அவங்க சொல்றதும் சரிதான். தாரணிக்கு இப்போ படிப்பு தான் ரொம்ப முக்கியம். எக்ஸாம்ல முடிச்சுட்டு வரட்டுமே. சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம். உமா ஒரு நிமிஷம். சமந்தி, தம்பிக்கும் மித்ராவுக்கும் ஏற்பாடு பண்ண கல்யாணம் பாதிலேயே நின்றுச்சு. யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல. அதை தள்ளி போடாம கூடிய சீக்கிரம் பண்ணி முடிச்சிட்டா நல்லதுன்னு தோணுது. அதுக்கு என்ன, சீக்கிரமே ஒரு நல்ல நாள் பார்த்து பண்ணிடலாம். வினைக்கும் கொஞ்சம் உடம்பு சரியாகட்டுமே. சந்தோஷம் சமந்தி. இந்த குடும்பத்துல நான் ஒருத்தி மட்டும்தான் கஷ்டப்படணுமா? உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையா? ஏண்டி, நீ அப்படி என்ன இந்த குடும்பத்துக்காக பண்ணிட்ட? 10 பாத்திரம் தேய்ச்சியா இல்ல மூட்டை முடிச்ச தூக்கி பாரம் சுமந்தியா? நீ, நானு, நம்ம பிள்ளைங்க எல்லாரும் இங்க எங்க அண்ணன் வீட்டுல தான் சாப்பிட்டு இருக்கோம். நீ இந்த வீட்டுக்கு நல்லதுன்னு இது வரைக்கும் ஏதாவது செஞ்சிருக்கியாடி? உன் பேச்ச கேட்டு மித்ராவை நான் சந்தேகப்பட்டது எவ்வளவு பெரிய தப்புன்னு சொல்லி தினமும் வருத்தப்பட்டிருக்கேன்டி. இதுல கஷ்டப்படுறான். போதும் போதும். நான் ஒன்னும் இந்த வீட்டை பத்தி பேசல, நம்ம குடும்பத்துக்காக பேசிட்டு இருக்கேன். நாளைக்கு நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலத்தை பத்தி நான் ஒருத்தி மட்டும் தானே கவலைப்பட்டு இருக்கேன்.
உங்களுக்கு என்ன வேலைக்கு சோறு கிடைச்சா போதும்னு இருந்துட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க இப்படி இருந்தா நம்ம பிள்ளைங்களோட ஃபியூச்சர் என்னங்க ஆகுறது? நான் ஒண்ணு நினைச்சு திட்டம் போட்டா ரிசல்ட் வேற மாதிரி வருது. ஒரு டைம்னா பரவாயில்லங்க, எல்லா டைமும் அந்த மாதிரி தான் நடக்குது. அத பத்தி என்னைக்காவது கொஞ்சமாவது நீங்க கவலைப்பட்டதுண்டா? இவ ஒருத்தி மட்டும் கஷ்டப்படுறாளே, இவளுக்கு ஏதாவது கொஞ்சம் ஐடியா சொல்லுவோம், ஹெல்ப் பண்ணுவோன்னு ஏதாவது உங்களுக்கு கொஞ்சமாவது தோணுதா? மித்ராவ தப்பா நினைச்சிட்டாராம், பெருசா கவலைப்படுறாரு. கவலை. ஓ மேடம் என்ன திட்டம் போட்டீங்க? எங்க அண்ணன் பையன் வினய் சாகணும்னு நினைச்ச, அது நடக்கல. அவன் பொழைச்சு வந்ததை உன்னால தாங்கிக்க முடியல. உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையாடி? இதுல ஏன் ஹெல்ப் வேற வேணுமா? ஏய், நீ நேர்மையான வழியில போனா உனக்கு ஹெல்ப் பண்ணலாம். நீ எங்க அண்ணனோட சொத்துக்கு ஆசைப்பட்டு குறுக்கோழியில போற, அதுக்கு எப்படி நான் ஹெல்ப் பண்ண முடியும்? நாம பொழைக்கணும்னா நமக்கு தேவையானதை எடுத்துக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. ஏய், அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு ஆட்டை போடணும்னு நினைக்கிறது அநியாயம்டி. உழைச்சு சம்பாதிக்கணும். ஆமா, இவருக்கு அப்படியே நினைச்சு நினைச்சு பெரிய ஞானோதயம் வந்துரும். ஏன் நான் பண்றது மட்டும் உழைப்பு இல்லையா? இது மூளையோட உழைப்பு. உடல் உழைப்பை விட இதுல வலியும் வேதனையும் அதிகம். முருகன் ஞான பழத்துக்காக உலகத்தையே சுத்தி வந்தான். ஆனா கணேசன் மூளைய பயன்படுத்தி அப்பா அம்மாவை மட்டும் சுத்தி வந்து அந்த ஞான பழத்தை எடுத்துக்கிட்டான். அப்போ கணேசன் பண்ணது தப்புன்னு சொல்லுவீங்களா? ஏய், எதை கொண்டு வந்து எதோட கம்பேர் பண்ற? நீ விநாயகரா? சீ. கணேசன் ஞான பழத்துக்காக பண்ணது தந்திரம்னா, நானும் என் பசங்களுக்காக பண்றது தந்திரம் தான். ஹாய் மாப்ள. மாப்ள என்ன சொல்லியா? முதல் ப்ளூடூத் கழட்டு. சரி சொல்லியா மாப்ளை, நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வச்சிருக்கேன். சர்ப்ரைஸா? சரக்கு வாங்கி வச்சிருக்கேன். ஏன் மாப்ள, சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னா சரக்கு வாங்கி வச்சுதான் சர்ப்ரைஸ் கொடுக்கணுமா? வேற எதுவுமே இல்லையா? அதெல்லாம் நிறைய இருக்கு மாம்சு. ஆனா உனக்கு என்ன தெரியணும்னு ஒண்ணு இருக்குல்ல. உனக்கு சரக்கு விட்டா வேற என்னப்பா தெரியும்? ஏன் மாப்ள, நான் அவ்வளவு பெரிய குடிக்காரனா? ஐயோ, அதெல்லாம் நான் சொல்லிதான் தெரியணுமா? எனக்கு தெரியும், அதை விடு மாப்ள. அதானே. ஏன் மாப்ள, நான் இவ்வளவு பாசமா ஒரு பொறுப்பான மாமாவா இவ்வளவு சந்தோஷமா ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கணும் வந்தா இன்னும் இப்படி எனக்கு கிண்டல் பண்ண எப்படி மாப்ள? சரி 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 சரி, அதெல்லாம் விடு. ஆமா, அந்த சர்ப்ரைஸ் கொடுக்குற அளவுக்கு அப்படி என்னப்பா நடந்தது? என்ன மாப்ள இப்படி கேட்ட? விதியை வென்று கேன்சர் குணமாயி ஒரு வெற்றி வீரனா வீடு திரும்பி இருக்க, இதுக்கு மேல என்ன மாப்ள நடக்கணும்? சரி சரி, நீ வெறும் வாயில வடை சுடாம அந்த கிஃப்ட் என்ன கொஞ்சம் சீக்கிரமா கூட. வெறும் வாயில வடையில சுட முடியாது மாப்ள, வேணா வடையை சாப்பிடலாம். அந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் இங்க கொண்டு வர முடியாது, நீ தான் போய் பார்க்கணும். என்னது? நான் போய் பார்க்கணும்? ஆமா. ஏன்? ஏன்னு கேட்டா போய் பார்க்கணும்? உன் ரூம்ல போய் பார்க்கணும். ரூம்? யோ மாம்சு, ரூம்ல கிஃப்ட் வச்சு நீ எதுக்கே இங்க வந்த? உங்ககிட்ட சொல்ல வந்த மாப்ள. சரியா, நான் போய் பாக்குறேன். போய் பாரு. வினய், உங்களை எங்கெல்லாம் தேடுறது? சாப்பிட்டா மாத்திரை போடணும் தெரியாதா? இத தூக்கிக்கிட்டு உங்களை தேடி நான் வரணும். இந்தாங்க புடிங்க, தள்ளுங்க. அது ஒண்ணு இல்ல மித்தோ, மாத்திரை போடலாம் தான் வந்தேன். அதுக்குள்ள மாம்ஸ் ஏதோ சர்ப்ரைஸ் கிஃப்ட்னு சொல்லிட்டு இருந்தாரு, அதான் சும்மா என்னன்னு கேட்டுட்டு இருந்தேன். சர்ப்ரைஸ் கிஃப்ட்? யாரு இவரா? இவர் என்ன கிஃப்ட் கொடுப்பாருன்னு எனக்கு தெரியாதா? இங்க பாருங்க, இப்பதான் நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கீங்க. பேசாம ரூம்ல வந்து படுங்க. அத விட்டுட்டு மாமா கூட போறேன், தாத்தா கூட போறேன்ல சொன்னீங்க, காது திருடி. பாத்துமா, காது கையோட பிச்சிட்டு வந்துற போகுது. மித்து, நீ அதெல்லாம் காது கொடுத்து கேட்காத. வானம் போலாம். அந்த மாத்திரை கூட வாயில அந்த மாத்திரை போட்டு அந்த பேச்சை நிறுத்து. வானம் போலாம். பாருமா, நீ சொன்னதா நானும் சொன்னேன். ரூமுக்கு வந்தா சொன்ன வேணா கேட்டுக்கோ. நான் என்னமோ புருஷனை கெடுக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஆமா, இது எதுக்கு அங்கே கொடுத்து போனா? டேய் மாப்ள, இதை வச்சு நான் என்னடா பண்றது?
இதுவரைக்கும் நீ பார்த்த மூர்த்தி வேற, இனிமே பார்க்க போற மூர்த்தி வேற. ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி மித்ராவை நான் பணத்துக்காக தான் துரத்திக்கிட்டு இருந்தேன். இனிமே பழி வாங்கறதுக்காக துரத்த போறேன். நேரம் பார்த்து திட்டம் போட்டு காய் நகர்த்தி அவளை தெருவுக்கு கொண்டு வரல, நான் மூர்த்தி. கார்ல யாரு? கண்ணு தெரியாதா உங்களுக்கு? ஏய், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எப்படிமா இருக்க? சூப்பரா இருக்கேன் அங்கிள். நீங்க எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு என்னமா, நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். என்ன தீபிகா திருதிப்புன்னு வந்து நிக்கிற? எப்ப வந்த? இப்பதான் சுட சுட வந்து இறங்கி இருக்கேன். ஏர்போர்ட்ல இருந்து நேரா இங்கதான் வரேன். வீடியோ கால்ல பாத்துட்டு இருந்தோம், கடைசியா ஒரு வழியா நேர்லயே பார்த்தாச்சு. ஆமா ஆண்டி, இருந்தாலும் சும்மா சொல்லக்கூடாது. வீடியோ கால்ல பார்த்ததை விட அங்கிள் நேர்ல செம்ம ஹேண்ட்ஸமா இருக்காரு. என்ன நம்கி வெக்கமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. வாசுகி என்ன அவளை நல்லா பாத்துக்கிறா, அதான். என்ன வாசுகி? அவதான் வெக்கமே இல்லாம பொய் சொல்றானா? இதுங்களையும் பாரு, வெக்கமே இல்லாம சிரிக்கிறத. என்ன குடும்பமோ. ஆண்டி நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் தீபிகா. ரகு அங்கிள் எங்க? ஆளு காணோம். அவரு சீக்கிரமா ஆபீஸ்க்கு கிளம்பிட்டாரு. ஓ அப்படியா? சரிமா, எங்க கதையெல்லாம் இருக்கட்டும், உன் கதைய சொல்லு. திடீர்னு இந்தியா வந்திருக்கே, என்ன விஷயம்? அது அப்பாவோட ப்ராப்பர்ட்டி இங்க வலசரவாக்கம் பக்கத்துல ஒண்ணு இருக்கு அங்கிள். இப்பதான் யாரோ இல்லன்னு ஆயிப்போச்சே, அதான் அதை வித்துட்டு யுஎஸ்ல செட்டில் ஆயிடலாம்னு இருக்கேன். அந்த விஷயமா தான் வந்திருக்கேன். ஓ ஓகே, குட் குட் குட். ப்ராசஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் டன் அங்கிள். இன்னும் 2 நாள்ல ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிட்டு ரிட்டர்ன் ஆகும். ரெஜிஸ்ட்ரேஷன் முடியறதுக்கு 2 நாள் ஆகுமா? ஆமா வினய், அது வரைக்கும் ஹோட்டல் ஃபைன் 3ல ரூம் புக் பண்ணிருக்கேன். நீ இருக்கிற நம்பிக்கையில தாண்டா வந்திருக்கேன். நான் இருக்கிற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டிரைவர் வேலை பாரு ப்ளீஸ். ஏய் என்னம்மா பேசுற நீ? நாங்கெல்லாம் இங்க இருக்கும்போது நீ வெளியில தங்குறேன்னு சொல்ற? 2 நாள் இல்ல, நீ எப்ப இந்தியா வந்தாலும் இங்கதான் தங்கணும். ஏன் ஆண்டி உங்களுக்கு சிரமம்? அதுவும் இல்லாம நான் இங்க தங்கறதுனால உங்களுக்கும் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும்ல. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா, இது உன் வீடு மாதிரி தான். நீ தாராளமா எவ்வளவு நாள் வேணாலும் தங்கலாம். அப்போ நான் இங்க இருக்கிறதுல உங்க எல்லாருக்கும் ஓகேவா? ஓகேதான். ஆமா வினய், உனக்கு தான் மேரேஜ் ஆயிடுச்சுல்ல? இல்ல உன் வைஃப்க்கு நான் இங்க தங்குறது ஓகேவா? ஏய் அப்படிலாம் இல்லடி, நீ என்னோட ஃப்ரெண்டு.
உன்னை போய் நான் எப்படி? டேய் சும்மா பேசாதடா. நமக்கு எவ்வளவு வருஷ பழக்கம். நான் தானே வந்து உன்கிட்ட லவ் பண்றேன்னு ப்ரப்போஸ் பண்ணேன். அப்போ நீ என்ன சொன்ன? தாரா கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன்னு சொன்ன. சரி ஓகே அக்செப்டபிள். நானும் விலகிட்டேன். மறுபடியும் உன்னை ஏதாவது நான் டிஸ்டர்ப் பண்ணிருக்கேனா? இங்க பாரு, அந்த தாரா உன்னை உண்மையிலேயே லவ் பண்ணல. உனக்கு கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அந்த இடத்துல விட்டு ஓடி போயிட்டா. ஆனா நான் அப்படி இல்ல வினய். இப்ப வரைக்கும் அந்த காதல் ஏன் கூடவே தான் இருக்கு. அதனாலதான் எல்லாரும் என்ன மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லும் போது கூட என்னால பண்ணிக்க முடியல. எக்ஸ்கியூஸ் மீ. டீ. தேங்க்ஸ். வேற ஏதாவது வேணுமா? இல்ல. வினய், நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்? நிறைய பேசிட்டு இருந்தோம், நிறையவும் பேசிட்டோம். தீபிகா, முதல்ல நீ டீ குடி. அப்புறம் ஃப்ரெஷ் ஆயிட்டு ரெஸ்ட் எடு. எப்படியும் 2-3 நாள் இங்க தானே இருக்க போற. அப்புறமா நிறைய பேசிக்கலாம். ஓகே சரி, வரேன். வினய், இங்க பாரு மித்ரா, அப்படியே எனக்கு யாரையாவது லவ் பண்ணணும், மறுபடியும் கல்யாணம் பண்ணணும் ஆசை வந்தாலும் அத உன் பெர்மிஷனோட தான் பண்ணுவான் இந்த வினய். புரியுதா? இங்க பாரு, உனக்கு பிடிக்காத எதையும் உன் புருஷன் செய்ய மாட்டான். ஆமா, உனக்கு அந்த தீபிகா ஓகேவா? சொல்லு, உடனே பேசி முடிச்சிடலாம். சாருக்கு இந்த ஆசைலாம் வேற இருக்கா? இன்னொரு லவ், இன்னொரு கல்யாணமா? Why not? என்னம்மா இங்க வந்து உட்காந்துட்ட? டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிடலாம்ல? டைனிங் டேபிள்லாம் சுத்த போர் ஆண்டி. இப்படி உங்க பக்கத்திலேயே உட்கார்ந்துகிட்டு பேசிட்டே சாப்பிடுறது எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? செல்லம். ஹாய் மித்ரா, நீ என்ன பண்ற? பார்த்தா தெரியல, பாத்திரம் விளக்கிட்டு இருக்கேன். ஓ சரி, நீ எந்த ஊர்னு சொன்ன? நான் சொல்லவே இல்லையே. ஓ சரி, அப்ப இப்ப சொல்லு. தஞ்சாவூர். வாட்? தஞ்சாவூரா? அது எங்க இருக்கு? இந்தியால தாண்டி இருக்கு. ஏய் என்ன சொன்ன? மிடில் ஆஃப் ஸ்டேட்னு சொன்னேன். ஓ சரி, அது எங்கேயோ இருந்துட்டு போகட்டும். ஆமா, நீ என்ன படிச்சிருக்க? பிகாம் வித் டிஸ்டிங்ஷன். எங்க படிச்ச? வேற எங்க படிப்பாங்க? காலேஜ்ல தான் படிப்பாங்க. கேக்கல. தஞ்சாவூர் சாஸ்திரா யூனிவர்சிட்டில. ஓகே ஓகே. ஆனா மித்ரா, நீ எவ்வளவு லக்கி தெரியுமா உனக்கு? யூஎஸ்ல வினய் மேல எவ்வளவு பொண்ணுங்களுக்கு கிரஷ் தெரியுமா? எனக்கே அவன் மேல ஒரு கிரஷ் தான். ஆனா விஜய் பாத்தீங்களா ஆண்டி, தஞ்சாவூர் பொண்ணு அவன் கட்டிக்கணும்னு இருந்திருக்கு. அன்பிலீவபிள்.
யார் யார் தலையில என்ன எழுதியிருக்கோ அதானே நடக்கும். போங்க ஆண்டி, எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்கு. இதையும் கழுவிடு. ஆமா ஆண்டி, பிரேக்ஃபாஸ்ட் யார் செஞ்சது? நான் தாமா. ஏன் கேக்குற? உங்க கைய கொஞ்சம் கொடுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ரொம்ப நல்லா சாப்பிட்டிருக்கேன். டிஃபன் சூப்பரா இருந்தது. தேங்க்யூ சோ மச். தேங்க்ஸ்மா. மதிய லஞ்சும் நீங்க தான் செய்வீங்களா ஆண்டி? இல்ல இல்ல, லஞ்ச் மித்ரா தான் சமைப்பா. ஏய், இங்க வாடா. என்னையா மேடம்? ஒன்னதான்டா, வா வா. எங்கடா போற? என்ன பகல்லே உன் வேலைய ஆரம்பிச்சிட்டியா? மேடம், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல மேடம். நான் தொழில விட்டு விலகி பல மாசம் ஆயிடுச்சு. இப்ப குடும்பம், பொண்டாட்டி, பிள்ளைங்கன்னு கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கேன் மேடம். யாரு நீ கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கியா? இந்த தொழில் பண்றவனுங்க எல்லாருமே இதே டயலாக் தான்டா சொல்றீங்க. ஆமா, இவ யாரு? அதான் சொன்னல மேடம், என் சம்சாரம், வைப்பு. வைஃபா? உண்மையாதான் இருக்குமோ? எதுக்கும் விசாரிச்சு பாப்போம். என்னம்மா, இந்த ஆளு உன்ன வைஃப்ங்கறான், உண்மைதானா? ஆமாங்க மேடம். கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற, கழுத்துல தாலிய காணோம். மேடம், நாங்க மாதா சாமியை கும்பிடுறவங்க. ஆமா மேடம். தப்பா இருக்கே. இவ குங்குமம் வச்சிருக்கா, மாதா கோயிலுங்கிறா. அப்ப இவ பொய் தான் சொல்றா. டேய், உன் செல்போனை குடுறா. மேடம், எதுக்கு மேடம்? ஏய், குடுறாங்கற, குடே குடே. லாக் ஓபன் பண்ணு. இவங்கெல்லாம் யாரு? உன் ஃபேமிலியா? மேடம், அது வந்து போட்டன ராஸ்கல், பல்லுகெல்லாம் பேந்துரும். என்கிட்டயே போய் சொல்றியா? மேடம், பயத்துல அப்படி சொல்லிட்டேன் மேடம். என்ன மன்னிச்சிருங்க மேடம். இதுல இவ உன் சம்சாரம் வேறங்கிற? சரி, நீ கிளம்பு. செல்போனை ஸ்டேஷன்ல வந்து வாங்கிக்கோ. மேடம் மேடம் மேடம், தெரியாம போய் சொல்லிட்டேன் மேடம். மன்னிச்சிருங்க மேடம். செல்போனை கொடுத்துருங்க மேடம், இல்லனா சாப்பாட்டுக்கே வழி இல்லாம போயிடும் மேடம். ஏண்டா, இந்த செல்போன் தான் உனக்கு சோறு போடுதாடா? செய்யறதுக்கு உனக்கு வர பொழப்பே இல்லையா? திருந்துற முகரக்கட்டைய பாரு. ஏய், ஒரு தடவை தப்பு பண்ணவன் மறுபடியும் திருந்தறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இங்க பாரு, இனிமே என் கண்ணிலேயே படக்கூடாது. இந்த ஏரியால மறுபடியும் உன்னை பார்த்தேன், தொலைச்சு புடுவேன். தொலைச்சு ஓடே. ரொம்ப நன்றி மேடம். மேடம், பேசிட்டேன். வண்டியில ஏறுங்க. டிரைவர், வண்டி எடு. எனக்கு ஒன்னும் புரியல வாசுகி. அவளும் நம்ம வீட்டு பொண்ணு தானே. அவ என்ன அப்படி தப்பு பண்ணிட்டா? ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை சில பொய்களை சொல்லிட்டா, பாவம். அதான் அதையெல்லாம் பேசி சரி பண்ணியாச்சு. நீ இன்னும் மனசு மாறாம இருந்தா என்ன அர்த்தம்? நீயே சொல்றல்ல அவ எப்பயும் சோகமா இருக்கான்னு. நீ இன்னும் அவளை இப்படியே ஏத்துக்காம இருந்தா அவ எப்படிமா சந்தோஷமா இருப்பா? நீயே சொல்லு. எல்லாம் எனக்கு புரியுதுங்க. ஆனா சட்டுன்னு என்னால மனசு மாற முடியல. எனக்கு புரியல. இன்னும் அவ என்னதான் பண்ணா உன் மனசு மாறும்? நீதானே வாசுகி சொன்ன வினைக்காக அவ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா, அவன் மேல அவ எவ்வளவு அன்பு வச்சிருக்கா. அப்படிலாம் இதுக்கு மேலயும் மித்ராவின் ஏத்துக்காததுக்கு என்னதான் காரணம்? நீயே சொல்லு. எல்லாம் சரிதாங்க. இருந்தாலும்
ஒரே ஒரு விஷயம்தான் அந்த பொண்ண முழுசா ஏத்துக்க விடாம என்ன தடுக்குது. எப்படி ஒரு பொண்ணால காசு வாங்கிக்கிட்டு அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணிக்க முடியும்? காரணம் என்ன வேணாலும் இருக்கட்டுங்க. அப்போ கல்யாணத்தை பத்தி அவளுக்கு இருந்த மதிப்பீடு அவ்வளவுதானா? வாசுகி, கமான், அது நடந்து முடிஞ்சு போன விஷயமா? அதே ஏன் திரும்ப திரும்ப பேசுற? பிளீஸ்ங்க, எனக்கு உங்க மருமக மேல எந்த கோவமும் இல்ல. அவ தாராளமா இந்த வீட்ல அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம். விடைக்கும் அவ்வளவுதான் பிடிச்சிருக்கு. ஆனா என்ன கம்பல் பண்ணாதீங்க. கொஞ்ச நாள் போகட்டும், எல்லாமே சரியாயிடும். இப்ப தூங்குங்க. தூங்குங்க. வினாய், 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 ச்சே, என்னையே ஏமாத்திட்டு போயிட்டாங்களா? என்ன பண்றாங்கன்னு பாப்போம். இவங்களை என்ன பண்றது? வினாய், 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 கதவை திறங்க. வினாய். மித்ரா, இப்ப நான் சொன்னது உனக்கு புரியுதா? மித்ரா, இந்த நிலாவை பாக்குறப்போ உனக்கு என்ன தோணுது? இந்த நிலா மாதிரியே இன்னொரு குட்டி நிலா அதுக்கு பக்கத்திலேயே இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஆமா, உங்களுக்கு என்ன தோணுது? அது என்னென்னமோ தோணுது. பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. அது இந்த சகலகலா வல்லவன் படத்துல கமலும் அம்பிகாவும் தென்னை மரத்து பக்கத்துல ஒரு ஆள் மட்டுமே படுத்துங்கிற கைத்துக்கட்டுல போட்டுட்டு அதுல 2 பேரும் படுத்துக்கிட்டு அந்த வானத்தை பார்த்து நிலா காயுது நேரம் நல்ல நேரம் அப்படி பாட்டு பாடுவாங்கல்ல, அதான் தோணுது. நான் நேத்து ராத்திரி உன் ரூமுக்கு வந்தது உனக்கு பிடிக்கலனா அத சொல்ல வேண்டியதானே? நான் கொசு கடிச்சாலும் பரவாயில்லன்னு ஹால்லயோ இல்ல ரோட்லயோ போய் தூங்கி இருப்பேல. இல்ல, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம டோரை லாக் பண்ணிட்டு போயிருக்க. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? யாருக்கு அறிவில்லை? ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் தனியா இருக்கும் போது நடு ராத்திரியில அவங்க ரூம் கதவை தட்டி டிஸ்டர்ப் பண்ற மாதிரி அவங்க ரூம்லயே வந்து படுத்து தூங்குறியே, உனக்கு அறிவு இருக்கா?
நீ அமெரிக்கால படிச்சு வளர்ந்து என்ன பிரயோஜனம்? கொஞ்சம் கூட டீசன்சி இல்லையா? அப்படியே பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப என்கிட்ட வந்து கத்திட்டு இருக்கியா? ஹே, how dare you talking like this to me? Who are you? என்ன பார்த்து டீசன்சி இல்லன்னு நீ சொல்றியா? ஏய் ப்ளீஸ் தீப்ஸ் ரிலாக்ஸ். என்னாச்சு வினய்? நேத்து நைட் என் ரூம்ல ஏசி வர்க் ஆகலன்னு நான் ரூமுக்கு வந்தது தப்பா? ஷோ நோ, பட் ஏன் இப்ப அதெல்லாம்? அம்மா நீ ஏன் இப்ப கத்திட்டு இருக்க? யாரு உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? இதோ இங்க நிக்கிறாளே உன் பொண்டாட்டி. அவளுக்கு நான் ஒரு ரூமுக்கு வந்தது பிடிக்கலையா? அதனால அவ என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா? நான் உள்ள தூங்கிட்டு இருக்கும் போது என்ன வேணும்னே உள்ள விட்டு லாக் பண்ணிட்டு போயிட்டா. நீ அத சொல்லிருக்கலாம்ல. நான் ஒரு ரூமுக்கு வரது பிடிக்கலனா என்கிட்ட டைரக்டா சொல்லிருக்கலாம்ல. காலேஜ் டேஸ்ல எல்லாம் எவ்வளவு நாள் நம்ம ஒன்னா ஒரே பெட்ல தூங்கி இருக்கோம். அதெல்லாம் இவளுக்கு என்னடா தெரியும்? எனக்கு எது டீசன்சின்னு இவ கிளாஸ் எடுக்கிறா. ஏய் விடு தீபிகா, மித்ரா அத பேணுக்குன்னு செஞ்சிருக்க மாட்டா. ஏதோ ஒரு மறதி இல்ல. ஏய் ஏண்டா என்ன உள்ள வச்சு லாக் பண்ணது உனக்கு மறதியா? வெரி குட் வினய். ஏன் ஆண்டி, நான் இங்க வந்தது உங்களுக்கு எல்லாம் பிடிக்கலன்னா என்கிட்ட அப்பவே வந்து சொல்லிருக்கலாம்ல. நான் வெளியில ஹோட்டல்லயே போய் தங்கி இருப்பேனே. இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன். இங்க வந்து இப்படி அசிங்கப்படுறதுக்கு நான் பேசாம அதையாவது பண்ணிருக்கலாம். என்ன சொல்லணும்? மித்ரா என்ன மித்ரா இது? ஏன் இப்படிலாம்? இல்ல வினய், இவதான் நேத்து நைட் நம்ம ரூம்குள்ள வந்து. போதும் மித்ரா, நிறுத்து. என்ன விளையாண்டுட்டு இருக்கியா? யாருக்கு இங்க டீசன்சி இல்ல? உனக்கா தீபிகாவுக்கா? என்ன பொண்ணு இவ? கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம அடுத்தவங்க பெட்ரூம்க்கு வந்து படுத்துட்டு கேள்வி கேக்குறா. அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணி சீன் கிரியேட் பண்றா. இவங்கெல்லாம் அப்படியே அவ பக்கம் மாறிட்டாங்க. மித்ரா யாரும் என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம். மித்ரா அம்மா இப்ப என்ன நடந்ததுன்னு இவ்வளவு கோவமா இருக்க? என்ன நடந்துச்சா? ஏன் உங்களுக்கு தெரியாதா என்ன நடந்துச்சுன்னு? மித்து, அவ ஏதோ ஏசி ரிப்பேர்னு நம்ம ரூமுக்கு வந்தா. அதான் நம்ம 2 பேரும் மாடிக்கு போயிட்டோம்ல. அப்புறம் என்ன மித்ரா உன் பிரச்சனை? ஏன் அவளை இவ்வளவு அள வைக்கிற? ஓ, இப்ப அவ அழுததுதான் உங்களுக்கு பிரச்சனை. ஆனா நீங்க எல்லாரும் குடும்பத்தோட அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, அது உங்க கண்ணுக்கு தப்பா தெரியல, அப்படிதானே? என்ன மித்து நீ ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க? நாங்களாம் குடும்பம்னா அப்ப நீ யாரு? அதேதான் நானும் உங்ககிட்ட கேக்குற வினய். நான் யாரு? மித்ரா ப்ளீஸ் மித்ரா. ஏய் இதெல்லாம் எதையுமே பெருசு பண்ணாத. இவர் இதெல்லாம் ஒரு விஷயம் நமக்குள்ள சண்டை போட்டுக்கணுமா என்ன? சொல்லு. ஓ, இது பெரிய விஷயம் இல்லனா சாருக்கு எது பெரிய விஷயம்? சார் ஆர்டர் ப்ளீஸ். பிரதர் மித்ரா நீ என்ன சாப்பிடுற? எனக்கு 2 சப்பாத்தி, ஒரு பன்னீர் பட்டர் மசாலா, ஒரு வெனிலா மில்க் ஷேக். ஓகே மேடம். ஓகே இந்த ஆர்டர் எடுத்துக்கோங்க.
எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணி அண்ட் செட்டிநாடு சிக்கன் கிரேவி, அப்புறம் ஒரு வெனிலா ஐஸ்கிரீம். ஏய் தீபிகா, உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோ. அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அது அப்படியே எனக்கு கொண்டு வந்துருங்க. ஓகே மேம். என்ன மித்ரா, இந்த சின்ன விஷயத்துக்கே மூஞ்சு மைசூர் வரைக்கும் போகுது. இதோட விட மாட்டேன். இன்னும் உனக்கு என்னென்ன ஷாக் கொடுக்க போறேன்னு பாரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.